இந்த உலகிலே மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் தஆலாவை அறிந்து புரிந்து அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் இந்த உலகிலே அல்லாஹ்வை நான் பார்க்க முடியாது, புறக்கண்களால் பார்க்க முடியாத, பார்வைக்கு எட்டாத அந்த அல்லாஹ் தஆலாவை நாம் அறிந்து வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவனை எப்படி அறிந்து கொள்வது? அவனுடைய அத்தாட்சிகள், அவனுடைய அடையாளங்கள் இவ்வுலகத்திலே அநேகமாக இருக்கின்றன. அவைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கி கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். தனது திருமறையிலே ஆயாத்திஹி என்று வரக்கூடிய அனைத்து வசனங்களும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனங்களாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்ராவுடைய 164வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா 7 விதமான விஷயங்களை குறிப்பிட்டு இவைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ள முடியும் என்று கூறுகின்றான். அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக கூறுகின்றான். அதிலே உள்ள 5வது விஷயம் என்னவென்றால் முபஸ்ஸபிஹா மின் குல்லி தாப்பா. இந்த பூமியிலே பல்வேறு விதமான உயிரினங்களை பரவச் செய்திருப்பது அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்திலே மனிதனோடு சேர்ந்து எத்தனையோ விதமான உயிரினங்கள் இருக்கின்றது. இதையும் அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்திலே வல்லாஹு ஹலக குல்ல தாப்பத்தின் மிம்மா, ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் தண்ணீரிலிருந்து படைத்திருக்கிறான். அவையிலே 2 கால்களால் நடக்கக்கூடியதும் இருக்கின்றது, இன்னும் தன்னுடைய வயிறுகளால் ஊர்ந்து செல்லக்கூடியவையிலும் இருக்கின்றது, இன்னும் 4 கால்களால் நடக்கக்கூடியவையிலும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தான் நாடியதை படைப்பான் என்று தனது திருமுறையிலே கூறுகிறான். நாம் பார்க்கின்றோம் விலங்கினங்கள், மீன் இனங்கள், புழு பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் என்று பல மில்லியன் கணக்கான, பில்லியன் கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றது. இந்த உயிரினங்கள் எல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன? அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அனைத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்திருப்பதாக கூறுகிறான். அனைத்து உயிரினங்களுமே எதிலிருந்து படைக்கப்பட்டது என்று சொன்னால் தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டது. ஒரு உயிரினம் உருவாவதற்கு தேவையான அந்த உயிரணு, அந்த கரு முட்டை, இவைகளையெல்லாம் சிந்தித்து பார்த்து ஆய்வு செய்து மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். உயிரினம் உருவாவதற்கு தேவையான கருமுட்டையாக இருந்தாலும் சரி, உயிரணுவாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தும் 80% நீரால் ஆனதாக இருக்கின்றது என்று. அதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வல்லாஹு ஹலக குல்ல தாப்பத்தின் மிம்மா, ஒரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்திருக்கின்றான் என்று. மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றது? இவைகள் அனைத்தும், மனிதனை தவிர உள்ள மற்ற உயிரினங்கள் அனைத்தும் மனிதனை போன்றுதான். அல்லாஹ் தஆலா இதை தனது திருமறையிலே கூறுகிறான், உமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரின் யத்திரு பிஜனாஹிஹி இல்லா உம்முன் முசாலுக்கும். பூமியிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, பறவை இனமாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தும் உங்களை போன்று ஒரு சமுதாயம் என்பதாக கூறுகிறான். நம்மை போன்று ஒரு சமுதாயம் என்று சொன்னால் நம்மை போன்றே மனிதர்கள் பேசிக்கொள்வதை போன்றே அந்த உயிரினங்களும் ஒன்று கொண்டு பேசிக்கொள்கின்றன, கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றன. மனிதனுக்கு இருப்பதை போன்று பசி இருக்கின்றது, தாகம் இருக்கின்றது, தூக்கம் இருக்கின்றது. இந்த வகையை பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து உயிரினங்களும் மனிதனை போன்றுதான். மனிதனுக்கு உண்டான அனைத்து தன்மைகளும் மற்ற உயிரினத்திற்கும் இருக்கின்றது. நாம் பேசிக்கொள்கின்றோம், நம்முடைய கருத்துக்களை பிறருக்கு மத்தியே பரிமாறிக்கொள்கின்றோம். ஆனால் பிற உயிரினங்களும் பரிமாறிக்கொள்கின்றது என்பதை தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் வாழ்ந்த ஒரு நபி. அவர்கள் தங்களுடைய படைகளோடு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது
ஒரு எறும்பு கூட்டத்தை கடந்து செல்கின்றார்கள். அப்படி கடந்து செல்கின்ற பொழுது எறும்புகள் பேசிக்கொள்வதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அந்த எறும்பு பேசிக்கொள்கின்றது எப்படி? இதை அல்லாஹ் தனது திருமுறையை கூறுகிறான். உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்ஊரூன். உங்களுடைய வசிப்பிடங்களிலே எறும்பு கூட்டங்களை நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விட வேண்டாம் என்று கூறியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு குனுசரிப்பு சிரித்தார்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்தை வருகின்றது. எறும்புகள் பேசிக்கொள்வதை கேட்கக்கூடிய ஒரு மோஜிசாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்ததன் காரணமாக அது அவர்களுக்கு கேட்டது. அதுபோல பறவை இனங்கள் கூட, பறவை இனத்திலே ஹுதுஹுது என்கின்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய தூரத்திலிருந்து ஒரு செய்தியை, ஒரு ராணி அவர்கள் அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை அவருடைய காதிலே போட்டது என்று அல்லாஹ் தஆலா தனது திருமுறையிலே கூறுகிறான். அதுபோல ஜின்னினங்கள் கூட ஒன்று கொண்டு பேசிக்கொள்ளுகின்றது. இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து உயிரினங்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றது. அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டான உணவிற்கு தானே பெற்றுக் கொண்டதாக அல்லாஹ் தஆலா தனது திருமுறையிலே கூறுகிறான். இப்படி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அல்லாஹ்வை துதிக்கின்றன என்று சூரா இஸ்ராவிலே 44வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதுபோல அவையெல்லாம் தொழுகின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன. குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. பிற உயிரினங்கள் தொழுகின்றன, அது தஸ்பீஹ் செய்கின்றது என்றும் அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்திலே கூறியிருக்கின்றான். இதுபோல உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள், உயிரினம் அல்லாதவைகள் அனைத்துமே மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் 29வது வசனத்திலே கூறுகிறான். ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக வேண்டி அவன் படைத்திருக்கின்றான். சூரா ரஹ்மானிலே 10வது வசனத்திலே வல் அருள வலஅஹா லில் அலாம். இந்த பூமியை அதை உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்களுக்காக வேண்டி அவனை ஆக்கினான் என்று கூறுகின்றான். இப்படியாக மனிதனை தவிர உள்ள அனைத்தும் மனிதனுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனிதன் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலாவை அறிந்து புரிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக. இப்படி மனிதனை தவிர படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதருக்கு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தாகம் ஏற்பட்டது. தாகம் ஏற்பட்டவுடன் அவர் ஒரு கிணற்றுக்குள் இறங்கி அவர் நீரை அருந்தினார். அருந்து மேலே வருகின்ற பொழுது அங்கே ஒரு நாய் ஒன்று தாகத்தினால் மண்ணை நக்கி கொண்டிருந்தது. இதை பார்த்தவுடன் அவர் நினைத்தார், நம்மை போன்ற இதற்கும் தாகம் எடுத்திருக்கின்றது போலும் என்று நினைத்த அவர் அந்த கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய காலுறையின் மூலமாக நீரை அள்ளி அந்த நாய்க்கு புகட்டினார். இதன் காரணமாக இப்படிப்பட்ட பிற உயிரினங்களுக்கு இரக்கம் காட்டியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதுபோல ஒரு மூதாட்டி ஒரு பூனையை வளர்த்தார். அந்த பூனையை மேய்வதற்காக வேண்டி, சாப்பிடுவதற்காக வேண்டி, உணவருந்துவதற்காக வேண்டி அதை அவிழ்த்து விடவில்லை. தன்னுடைய வீட்டிலேயே கட்டி போட்டு வைத்திருந்தார். இதன் காரணமாக பசியினாலும் தாகத்தினாலும் அது இறந்து விட்டது. இதனால் அல்லாஹ் தஆலா அந்த மூதாட்டியை நரகத்திலே போட்டான் என்று மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். பிற உயிரினங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்காக வேண்டி நாம் பயன்படுத்த வேண்டும். மற்ற உயிரினங்கள் அனைத்தும் மனிதனுடைய கைவசம், மனிதன் அதை கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த அனைத்து உயிரினங்களும் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற விதத்தை, அவைகள் வாழுகின்ற விதத்தை பற்றி மனிதன் சிந்தித்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்கிக் கொள்ள முடியும்.
இதைத்தான் அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா, இந்த பூமியிலே பல்வேறு விதமான உயிரினங்களை பரவ விட்டிருப்பதை பற்றி மனிதன் சிந்தித்தான் என்று சொன்னால் லஆயாத்தில் லிகௌமின் யஅகிலூன், அறியக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக இது போன்ற அத்தாட்சிகளை நாம் சிந்தித்து நம்மால் பார்க்க முடியாத, பார்வைக்கு எட்டாத அந்த அல்லாஹ் தஆலாவை நாம் நம்ப வேண்டும். அவனை நம்புவதன் மூலமாக நம்முடைய ஈமானை அதிகரித்து நாம் ஈருலகத்திலும் வெற்றியாளனாக ஆக வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.